நாளில் சபைக்காய் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தை mandate 3 words in everyone's life. அதாவது 3 காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அந்த 3 பெருமை தான். நான் ஜீரோன்னு சொல்லல, ஏன்னா அது நல்லா இருக்காது. அதை ஓர் என்று சொல்லுகிறதான நேரத்தில் ஆண்டவரே இன்றைக்கு என் வாழ்க்கையை நான் பார்ப்பேன் என்றால் அது ஜீரோவாகத்தான் இருக்கிறது. இந்த பெருமைகள் எனக்குள்ளாய் மாற வேண்டும் என்றால், ஏன்னா இந்த மாதத்துல என் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான வார்த்தை இரட்டிப்பான நன்மைகளால் என்னை ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி, ஆனா என் வாழ்க்கை இன்னும் பெருமையாக இருக்கிறது. எல்லாருக்கும் எப்படி இருக்கிறீங்க பிரதர்? கடவுள் பெருமைகள் நல்லா இருக்கு. எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? நான் ரொம்ப நல்லாவே இருக்கிறேன். ஆனால் உள்ளான இருதயத்திற்குள்ளாய் உன் ஆத்மாவிடத்திலே இந்த கேள்வியை நீ கேட்கிறதான நேரத்துல உன்னிடத்தில் பதில் இல்லை. வாசிங்க ஏசாயா 41ஆம் அதிகாரம், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள். சூனியம் என்றால் ஜீரோ. நம்ம நினைக்கிறோம் எல்லாமே தெரியும், என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆவிக்குரிய வரங்கள் இடத்துல இருக்கிறதா? ஆவிக்குரிய கைகளின் இடத்தில் இதுதான் இரட்டத்தனையான நன்மைகள். இந்த ஆசீர்வாதங்கள் இடத்தில் இருக்கிறதா? உலகத்தின் ஐஸ்வர்யங்களை எப்படி வேண்டும் என்றாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். உலகத்தின் காரியங்களை எப்படி வேண்டும் என்றாலும் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டியதான ஆவிக்குரிய நன்மை இருக்கிறது, ஆவிக்குரிய வளங்கள் இருக்கிறது. இதை ஏமாற்றி பெற்றுக் கொள்ள முடியாது. மகனே, உலகத்தை வாங்கிக் கொள்ளலாம், அப்பாவை ஏமாத்தலாம், அம்மாவை ஏமாத்தலாம், எல்லாரையும் ஏமாத்தலாம். ஆனால் தேவனுடைய சன்னிதானத்திற்குள்ளாய் வருகிற நேரத்தில் உன் நேரத்தை நீ ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கிறார்? கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்டதான சபைக்குள்ளாக நீ எப்படி இருக்கிறாய்? உன் ஊழியக்காரனுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் சபையை குறித்ததான கரிசனை உனக்கு என்ன இருக்கிறது? இதை கொண்டுதான் ஒரு வெறுமையான கச்சாடியை ஆண்டவர் நன்மையின் ஆசீர்வாதங்களால் உன்னை அவர் மாற்ற முடியும். வேதம் சொல்லுகிறது, நம்ம நினைக்கிற எல்லாத்தையும் நான் ஆண்டவர், நான் எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கிறேன் என்று. ஆனால் உள்ளான ஆத்மாவை கேட்பாய் என்றால் அங்கே சொல்லுகிறது, நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள். அடுத்தது உங்கள் செயல். நான் எல்லாம் பண்றேன், என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இது உலகத்தின் ஆசீர்வாதம். மல்கியாவில் வேதம் சொல்லுகிறது, இதோ நான் ஓடிவிடுவேன். சில நேரங்களிலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுக்காமல் இருப்பாய் என்றால் உன் காரியங்களை கர்த்தர் ஊதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று மனதில் எழுதி நிறுத்தி வைத்துக் கொள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் செயல் பெருமையிலும் பெருமையுமாய் இருக்கிறது. அந்த தேவனுடைய சொன்னமே, நான் சூரியத்திலும் சூரியமாய் இருக்கிறேன், நான் செய்கிறதான காரியங்கள் வெறுமையிலும் வெறுமையாய் இருக்கிறது. அப்போ என் வாழ்க்கையிலே நான் எதை ஆண்டவரை செய்வது? நான் ஆண்டவருக்கு எதை படைக்க போகிறேன்? ஆங்கிலத்தில் அழகான வார்த்தை சொல்லுகிறது, ஆஃபர் என்று சொல்லுகிறதான நேரத்தில், அதற்கான தமிழ் பதத்தை தேடுகிறதான நேரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, படைப்பது, கொடுப்பது, அழிப்பது, விருப்பறிவிப்பு, காணிக்கையாக இசைந்து தெரிவி. அப்போ நான் என் ஆண்டவருக்கு நான் என்னை ஒப்படைக்க வேண்டும், நான் என் ஆண்டவருக்கு என்னை நான் கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு நான் என்னை நான் காணிக்கையாக்க வேண்டும். அந்த தேவனுடைய சொன்னமே உன் வாழ்க்கையில் இருக்கிறதான வெறுமைகள் மாற வேண்டும் என்றால் நீ உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறவனாய், கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறவனாய் நீ மாற வேண்டும். 3 சூரியங்களை, அதாவது 3 வெறுமைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வெறுமைகள் எப்படி மாறுகிறது? தனிப்பட்ட வெறுமை, குடும்பத்தின் வெறுமை, நான் கர்த்தருக்காய் செய்வதில் நான் தவறுகிறதுனால் வருகிறதான வெறுமை. அன்பு தேவனுடைய சொன்னமே வேதம் சொல்லுகிறது, வாசிங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். சிறுக விதைக்கிறவன். அப்போ நான் சிறுக வேண்டும் என்று நீ விதைப்பாய் என்றால் ஒரு குறிப்போடு, அறுவதுப்போடு நான் ஏன் இதை செய்ய வேண்டும்? நான் ஏன் சபைக்கு போக வேண்டும்? ஏன் என்றால் ஒவ்வொரு வாரங்களும் நீ சபைக்கு வருவது அள்ளி தூவுகிற விதையை தூவுகிறவன் அள்ளி கொண்டு தூவுகிறாய். உன் கண்ணீரின் ஜெபங்களை நீ இங்கே வந்து தூவுகிறாய். 7 மணிக்கு சர்ச்சா பெட்ல படுத்துக்கிட்டு சோம்பல் குறிச்சுக்கிட்டு அந்த நேரத்தை நீ அதை குறுக்குகிறாய் அல்லவா? அது சிறுக விதைக்கிற விதை. வேதம் சொல்லுகிறது, நீ சிறுக விதைத்தாய் என்றால் உனக்கு அறுவடை எப்படிதான் இருக்கும்? சிறுகதான் இருக்கும்.
ஆண்டவரே ஆசீர்வாதமா இருந்த எல்லாமே இருந்துச்சு, இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஏன் குறைவு? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடுகிறார். ஆண்டவரோடு இருக்க வேண்டிய நேரத்தை உன் தூக்கத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறாய். அன்பு தேவனுடைய க்ஷணமே, சிலராக சிறுக இருக்கிறாங்க, ஆனா நிறைய கூடைகளுக்கே இருக்கிறது. நான் ஏன் போனோம், நான் நல்லா அப்படியே கனவுலே நல்லா விளைப்பேன், கனவுலே அறுத்து கொண்டிருப்பான். வேதம் சொல்லுகிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான். நீ பெருக வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்திலே ஒரு நேரத்தை திருடாதபடிக்கு ஆண்டவர் கொடுத்ததான காரியங்களை நீ பெருக விதைக்கிறவனாய் இருக்க வேண்டும். கொடுப்பது மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்கு நாம் எப்படி இருப்பது? வேதம் சொல்லுகிறது, நான் சிறுக ஆண்டவருக்காய் விதைக்கிறவனாய் இருப்பேன் என்றால் என் களஞ்சியங்கள் சிறுகதான் நிரம்பும். நான் ஆண்டவருக்காய் பெருக விதைக்கிறேன் என்றால் என் களஞ்சியம் எப்படி நிரம்பும்? பூரணமாய் நிரம்பும். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, முக்கியமான வார்த்தை அதுதான். அவனவன் தனிப்பட்ட வாழ்க்கை வார்த்தைங்க இது. கணவனுக்கு என்று இல்லை, மனைவிக்கு என்று இல்லை, அவனவன் யாராக இருந்தாலும் சரி, அவனவன் விசனமாயும் அல்ல, ஃபோர்ஸபுளா வரக்கூடாது. தானா படுக்கிற படம் தான் நல்லா இருக்கும். ஒண்ணு மருந்து ஏற்றணும், இல்லைன்னா தள்ளி தள்ளி கிராமப்புறத்துல சொல்லுவாங்க குத்தி குத்தி அதை படுக்க வைக்கணும். அது சுவை இருக்காது. ஆண்டவருக்காய் உன்னை நீயாக கொடுக்கிற நேரத்தில் தான் உன் வாழ்க்கை அழகாய் மாறும். அது அழகாய் மாற வேண்டுமா, அதை நான் அலங்கோலமாக்கிக் கொள்ள வேண்டுமா என்பது நீ தான் தீர்மானித்தாக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய். ஆண்டவருக்கு உற்சாகம் செய்தாலும் சரி, அதை உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் தேவன் அந்த பெரிய ஏன் இன்னைக்கு என்கிட்ட வரல தெரியுமா? 7 மணி ஆராதனை, நான் எப்படிக்கு வருவேன்னா என் ஆண்டவரை ஆசீர்வாதங்களும் தாமதித்துக் கொண்டுதான் இருக்கும். 40 நாட்களில் எகிப்திலிருந்து கானானுக்கு போக வேண்டும். முறுமுறுப்புகள், அருவருப்புகள், கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறதான அனுபவங்கள் 40 வருடங்கள் அனுபவித்தார்கள். அன்பு தேவனுடைய சொன்னே, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வாழ்க்கையின் பாதையில நீ அலைந்து தெரிய போகிறாயா? கானானை சுதந்திரித்துக் கொள்ள போகிறாயா? வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க. நீதிமொழிகள் 11, 24, 25. வாரி இறைத்து விருத்தி அடைவாரம் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்துல 7 மணி 6 மணிக்கே நான் வந்துருவேன். ஆண்டவரே, என் நேரத்தை என் ஆண்டவருக்காய் வாரி இறைக்கிறேன். வாரி இறைத்து விருத்தி அடைவாரம் உண்டு. உன் வாழ்க்கையிலே விருத்தியை பார்க்க வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையிலே வெறுக்கத்தை பார்க்க வேண்டும் என்றால், இந்த 5ஆம் மாதத்தின் கடைசி வாரத்திலே ஒரு பிரதிஜையோடு என் ஆண்டவருக்காய் என் நேரத்தை நான் இறைக்க போகிறேன், என் ஆண்டவருக்காய் என்னை நான் கொடுக்க போகிறேன். வாரி இறைத்து விருத்தி அடைவாரம் உண்டு. என்னவா? அதிகமா இப்பயங்க போனாத நடக்கும். கையை தூக்க சொல்லுவாங்க, ஆட சொல்லுவாங்க, ஆவிக்குள்ளாக மகிழ சொல்லுவாங்க. நான் அந்நிய பாஷை பேசி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சேன்னா என் ஸ்டேட்டஸ் என்னங்க ஆகுது? என்னைக்கு வந்துச்சு உனக்கு இந்த ஸ்டேட்டஸ்? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் கொடுத்தது இது உங்களால் உண்டானது அல்ல. ஆண்டவர் கொடுத்த ஈவை உதாசீனப்படுத்துகிறாயா? அன்பு தேவனுடைய க்ஷணமே, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல பிசினித்தனம் பண்ணாத, கஞ்சத்தனம் பண்ணாத. பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரம் உண்டு. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அந்த தேவனுடைய ஜனமே, யார் ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறானோ அவனுக்காய் ஆண்டவர் பக்தி வைராக்கியம் காண்பிப்பார். விசுவாசிக்கிறீங்க? சுயமா சொல்லுங்க. வேதத்திலிருந்து மேற்கோளிட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிற பிசைத்தனம் பண்ண போகிறாயா? ஆண்டவருக்காய் வாய் இறக்க போகிறாயா? 3 விதமான ஆஃபர். ஆண்டவரே, 3 விதமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எழுதுகிறவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது வார்த்தை சொல்லுச்சு, நீங்கள் சூனியத்திலும் சூனியமா இருக்கிறீங்க. 0. அப்போ வேல்யூ எங்கே ஸ்டார்ட் ஆகுது என்றால் 1. அந்த 1 இருக்கிற காரியம் எங்கே துவங்குகிறதோ அங்கேதான் என் வாழ்க்கையில ஒரு வேல்யூ எனக்கு கிடைக்கிறது. அப்போ இன்றைக்கு பார்க்க போவது இந்த 0விற்கும் 1க்கும் நடுவாக
இங்கே இருக்கிற 3 விதமான ஓமை பார்ப்போம் என்றால், முதலாவது ஆஃபர் what you promise. நீ எதை ஆண்டவரிடத்தில் பிரமாணமாய் மேற்கொண்டாயோ அதை ஆண்டவருக்கு செலுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். முதலாம் காரியம் ஆஃபர் what you promise to God. இரண்டாவது காரியம் ஆஃபர் what God asked you. ஆண்டவர் உன்னிடத்தில் என்ன கேட்கிறார் அதை நீ ஆண்டவருக்காய் கொடுக்கணும். மூன்றாம் காரியம் ஆஃபர் how. ஆண்டவரே எப்படி நான் கொடுப்பது. இந்த 3 காரியங்களை அன்பு தேவனுடைய ஜனமே அநேக வெளிப்பாடுகளோடு ஆண்டவர் வெளிப்படுத்தினதை உனக்கு நான் சொல்ல போகிறேன். வாசிங்க. முதலாவது காரியம் ஆஃபர் what you promise. நான் ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு பொருட்களை செய்திருப்பேன் என்றால், நான் அதை தவறுகிறேன் என்றால், 1ஆம் தேதி நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம். ஆண்டவரே என் ஆலயத்தில் நான் வரும்போது நான் ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வருவேன். ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நான் இந்த காரியங்களை செய்வேன். அநேக ரெசல்யூஷன்ஸ். ஆனால் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறோமா? இல்லை. வேதம் சொல்லுகிற வாசிங்க. எண்ணாகமம் இது தனிப்பட்ட வாழ்க்கைக்குரியது. வாசிங்க. எண்ணாகமம் 30ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 32. ஒருவன் கர்த்தருக்கு யாவர் என்ன ஒரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாவொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்டாலும் அவன் என்ன பண்ணக்கூடாதா? சொல்ல மனுஷன்கிட்ட சொல்ல தவறிடலாம், மனுஷனிடத்தில் நாக்கு தவறிடலாம், நம் மனுஷனிடத்தில் வாக்கு தவறி விடலாம். ஆனால் உன் நபரின் சொல் பிறவாததற்கு முன்னே அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரே. அநேகருக்கு கேள்விகள். என்னை ஏன் ஆண்டவர் இந்த சபைக்கு கொண்டு வந்தார்? ஒரு சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருக்கிறதான கச்சாடி சுவையுள்ள ரசமாய் மாற வேண்டும் என்பதற்காக நினைக்கிறோம். அனைவருக்கு கேள்விகள். ஏன் ஆண்டவரே இன்னும் என் வாழ்க்கையில கச்சாடியாகவே தான் இருக்கிறது? அன்பு தேவனுடைய ஜனமே, என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் மாற வேண்டும், என் வாழ்க்கையில் இருக்கிறதான வெறுமை மாற வேண்டும். வார்த்தை சொல்கிறது, நான் ஆண்டவரிடத்துல எதையாவது ஒரு காரியத்தை வாழ்த்திருந்து நான் சொல்லி இருப்பேன் என்றால் அதை நான் முதலாவது செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில் இருக்கிறதான வெறுமை மாற வேண்டும் என்றால் அடுத்தது வார்த்தை சொல்கிறது. சங்கீதம் 66ஆம் அதிகாரம். சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதம் 66:14. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து. நல்லா இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட யாரும் பேச மாட்டோம். இக்கட்டுகள் வருகிற நேரத்துல ஆண்டவரே எனக்கு நீங்க இந்த போஸ்டிங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் இதை செஞ்சிருவேன். ஆனா நம்ம மறந்துப்போம். பான பாத்திரக்காரன் மறந்து போறது போல நாம் செய்த காரியங்களை நாம் மறந்து விடும். அதை நினைப்பூட்டுகிற தேவன் ஏற்ற சமயங்களில் உனக்கு அவரது நினைப்பூட்டுகிற தேவனாய் இருப்பார். சில நேரங்களில் வனாந்திரங்கள் வருகிற நேரத்துல ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் என்று சீர்தூக்கி பார்க்கிற நேரத்தில் இக்கட்டில் நான் செய்த பொறுப்புகள் உண்டு. ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது, நான் என் இக்கட்டில் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். என் வெறுமை மாற வேண்டும் என்றால் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜீரோ. நன்றாக கவனிங்க. தனிப்பட்ட வாழ்க்கை ஜீரோ. என் பொருத்தனைகளை ஆண்டவருக்கு நான் செலுத்தவில்லை. வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த டிலே பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணக்கூடாது. எல்லாம் படிக்கிறோம். எல்லாம் நீ எதை கேட்ட ஆண்டவர் வாழ்க்கையை செய்துட்டாரா? வாலிபத்திற்கு போது சொல்லியிருப்பேன், ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்தார் என்றால் நான் இதை செய்வேன். செய்தாயா? ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் நான் இதை செய்வேன். செய்தாயா? ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். நீ சீர்தூக்கிப்பா. மனிதன் முகத்தை தான் பார்க்க முடியும். ஆண்டவர் உள்ளான இருதயத்தில் நீ செய்த பொருட்களை இன்றைக்கு ஆண்டவர் கண்முன்பாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ எதை ஆண்டவரிடத்தில் சொன்னாயோ அதை செய்து முடியும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம். ஆண்டவருக்கு ஒரு வாயை திறந்து வார்த்தையை சொல்லி இருப்பாய் என்றால் அதை செஞ்சு ஆண்டவரே
நான் இப்படி இருப்பேன் இரு. இதுதான் ஆண்டவருக்கு உனக்கு இருக்கிறதான பொருத்தனை. வேதத்திலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தவர் இந்த மாதிரி ஒரு பொருத்தனையை நிறைவேற்றினவனை 66 ஆகமங்களில் தேடினாலும் கிடைக்காது. எனிகஸ் யாரா இருப்பாங்க? பொருத்தனை உண்மை உள்ளவர் யாராவது யாரா இருப்பாங்க? வாசிங்க, கரெக்ட், வாசிங்க. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிங்க. பலத்த பராக்கிரமசாலியா இருக்கிறான். என் வாழ்க்கையில நான் பராக்கிரமசாலியா இருக்கிறேன், விவேகம் உள்ளவனா இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் பரஸ்திரியின் குமாரன் கிளையாத்தவனை பெற்றான். அன்பு தேவனுடைய சனமே, உலகம் அவனுக்கு கொடுத்த பெயர் நீ தேவையில்லாதவன், நீ வேண்டத்தகாதவன். அவன் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் ஒரு பெருமை இருக்கிறது. அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. கிளையாத்தின் மனைவியும் பெரியவர்களான இந்த உலகத்துல எல்லாருக்கும் போது நல்லா பேசினாங்க. ஆனா உன்னை காட்டிலும் அவர்கள் வளர்ந்த உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் எத்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை. அங்க ஒரு 0. இவ்வளவு நாள் நான் பராக்கிரம காரியங்களை செய்தேனே, என்னை கொண்டு இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. என்னை காட்டிலும் அவங்க பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க, பெரிய பெரிய காரியங்கள் பார்த்த உடனே உனக்கு எங்க பங்கு இல்ல, தகப்பன் வீட்டில உனக்கு சுதந்திரம் கிடையாது. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்துறாங்க. இன்றைக்கு நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? உலகத்தை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறாயா? உனக்குள்ளாய் ஒரு வெறுமை இருக்கிறது அல்லவா? 3ஆம் வசனத்தின் பின்பற்றி சொல்லுகிறது பாருங்க, வீணரான மனுஷர் எத்தாவோடு கூடிக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு போவார்கள். ஏன்னா அரணிப்பாய் தன்னை சேர்த்துக் கொள்ள வேண்டிய குடும்பம் அவனை ஒதுக்கினார். தாவீதின் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் தான் ஏத்தாவின் வாழ்க்கையிலும். அன்பு தேவனுடைய சனமே, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன்னை சுற்றி கார்ந்த உறவுகள் இன்றைக்கு உன்னோடு இருக்கவில்லை. ஆனா இன்றைக்கு உன்னோடு இருக்கிற ஒரு குடும்பம், சபை என்ற குடும்பத்தை பார்ப்பனா பக்கத்துல இருக்கிறவங்களை கேட்டுப்பாரு, பிரதர் உங்களுக்கு எவ்வளவு பலவீனம் இருக்கு, உன்னை காட்டில எனக்கு பெருசா, பிரதர் உங்களுக்கு எவ்வளவு பலவீனம் இருக்கு, எனக்கும் பலவீனம் இருக்கு. வீணரான மனிதர்கள் ஆண்டவரை ஒன்றுக்கும் உதவாத எங்கள் இழப்பா ஒரு மந்தையாக சேர்த்து ஆண்டவர்காய் யுத்தத்தில் யுத்த வீரராக இருக்க வைத்திருக்கிறீரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஏனென்றால் அவன் வாழ்க்கையில் ஒரு வெறுமை வந்தது. அந்த வெறுமை நீங்கிற காரியத்தை பாருங்க, வாசிங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல 11. தலைவனும் சேனாதிபதியாக வைத்த இரட்டத்தனையான நன்மைகள், அதற்கு இடைப்பட்டதான வசனங்களை வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. உனக்கான டைம் வருகிற வரைக்கும் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திரு. என் அருமை எத்தாவே, உன்னை துரத்தி இருப்பாங்க, உன்னை காயப்படுத்தி இருப்பாங்க, உன் பாத்திரம் வெறுமையா இருக்குது. நீ செய்ய வேண்டியது ஆண்டவர் உன்னை உயர்த்துகிற வரைக்கும், உன்னை ஒரு தலைவனாய், உன்னை ஒரு சேனாதிபதியாய், உன்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கிற வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல பொறுமையோடு கதிரவன் காத்திருந்தான். அவன் தலைவனாய் மாறுகிறான், அவன் சேனாதிபதியாய் மாறுகிறான். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. எத்தா தன் காரியங்களை எல்லாம், அப்போ சர்ச்சில் வரும்போது ஊழியக்காரன் இடத்துல எப்படி ஒரு டாக்டர் போய் வயிறு வலினா உனக்கு ஏன் வயிறு வலி, என்ன சாப்பிட்டேன்னு சொல்லணும். அங்க போயிட்டு வயிறு வலியை விட்டுட்டு எனக்கு தலைவலிக்குது முதுகு வலிக்குதுன்னா, தலைவலிக்கு முதுகு வலிக்குதுன்னா உனக்கு அந்த டாக்டர் என்ன கொடுக்க முடியும்? வைத்தியத்தை பார்க்க முடியும். அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரே எனக்கு கடன்பாரா இருக்குதுன்னா அங்கே கடன்பாடுக்கு ஆண்டவர்கிட்ட பிரேரணம். அதை விட்டுட்டு ஆண்டவரே எனக்கு வீட தாங்க, எனக்கு இதை தாங்க, எனக்கு அதை தாங்க. அன்பு தேவனுடைய சனமே, என் ஆண்டவர் பரலோகத்தோடு இருக்கிறாய், நீ பூமியில் இருக்கிறாய். உன் ஜெபம் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று பிரசங்கியில் வார்த்தை சொல்லுகிறது. அவன் சொல்லுகிறான் பாருங்க, தன் காரியங்களை எல்லாம் எங்க சொன்னானா? மிஸ்பாவில கர்த்தருடைய சந்நிதியில சொன்ன ஆராதனை என்பதுதான். ஆராதனை நேரம் என்பது உன் காரியங்களை நீ தேவனிடத்தில் ஒப்புவிக்கணும். உன் வெறுமை மாற வேண்டும் என்றால் அவன் தேவனிடத்தில் சொல்லுகிறான் பாருங்க. 29 வாசிங்க.
அப்படியாக ஆராதனையிலே ஆவியானவரை இறங்கி அசைவாடுகிற நேரம். எத்தாவே யார் வராங்கன்னு பார்க்க கூடாது. நீ தலைவனாய் மாற வேண்டும் என்றால், நீ சேனாதிபதியாய் மாற வேண்டும் என்றால், உன் வெறுமைகள் மாற வேண்டும் என்றால், அன்பு எத்தாவே மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஆவியானவர் அசைவாடுகிற நேரத்திலே உன் காரியங்களை ஆண்டவருக்கு சொல்லணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவிற்கு வந்து அங்கே அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான். உன் சபைக்கு வந்த பிற்பாடுதான் உனக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற காரியங்களுக்கு விரோதமாய் போனான். உன் சுயபலத்தினால் நிற்பாய் என்றால் விழுந்து போவான். உன் புயபலத்தினால் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் விழுந்து போவாய். அன்பு தேவனுடைய சொன்னமே எப்தாவின் வாழ்க்கையிலே அவன் மிஸ்பாவிற்கு வந்த பிற்பாடு தான் அவன் அம்மோன் புத்திரருக்கு எதிராக போனான். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அவன் ஒரு பொருத்தனை செய்கிறான். 30ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரே அம்மோன் புத்திரரை என் கையிலே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசல் படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது 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 கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். அன்பு தேவனுடைய சபையே, நீ செய்கிற பொருத்தனைகளில் ஜாக்கிரதையாயிருக்கணும். அது கர்த்தருக்கு உரியதாக நிறுத்திருக்கணும். அவன் அதை செய்யவில்லை. அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அதை கர்த்தருக்கு தகன பலி. அன்பு தேவனுடைய சொன்னமே, ஆண்டவர்கிட்ட என் பிள்ளைகளை நான் ஆண்டவருக்காய் கொடுக்கிறேன். நல்லது செய்வீங்க. இன்னைக்கு பொறுத்தனை பண்ணிட கையில வாங்கினோட 10 வருஷத்துக்கு கழிச்சு ஆண்டவர் எங்க கொடுத்துட்டாரு, இதை நான் ஆண்டவருக்காய் கொடுப்பேன். 20 வருஷம் கழிச்ச உடனே பிள்ளை நல்லா படிக்கிறான். டாக்டருக்கு படிக்க வைக்கலாமா, இன்ஜினியருக்கு படிக்க வைக்கலாமா? அன்பு தேவனுடைய சொன்னமே, அப்படிப்பட்ட கழுதை தான் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு முன்பை பேச வைத்திருக்கிறார். ஊழியம் பிடிக்காது, ஆண்டவர் பிடிக்காது. தகப்பன் சொன்ன நேரத்தில் வேண்டாம், ஓடல் இந்த கழுதுதான். பொருத்தனை செய்வாய் என்றால் உன்னிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் ஆண்டவர் உன்னை விடமாட்டார். விசுவாசிக்கிறியா? அவன் வாய்க்கு சொல்லியிருக்கலாம், இது கர்த்தருக்கு உரியதாகும் என்று சொன்னால் அவன் ஆண்டவருக்காக இருப்பான் விட்டுருக்கலாம். அடுத்து ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான், தன் வாயினால் சொல்லுகிறான், அது கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவேன் என்றால். 34 வாசிங்க. மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டிற்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி, அழகா மியூசிக் எல்லாம் அவன் நினைச்சான், ஒரு ஆடு வரம் எனக்கு முன்னாடி, ஒரு மாடு வரம், இல்ல பெரிய காரியம் நான் பலி செலுத்தி விடுவேன். சில நேரங்களில் உன் பொருத்தனைகளில் ஆண்டவரை சோதிப்பான். அவன் வருகிறான், அவள் மகள் வருகிறாள், தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை இல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் கிடையாது. அன்பு தேவனுடைய சொன்னமே, ஒன்னே ஒரு பர்சனல் லைஃப் வெற்றாக இருந்தவன் இப்படி நான் உலகம் கொடுத்தது, நீ பேரியாளின் மகன் என்று சொல்லி அவனை வெறுத்தது. இப்பதான் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. 0 என்பதற்கு முன்பாக அவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே 1 என்று சொல்லி, அன்பு தேவனுடைய சொன்னமே, 0வா இருந்தவன் இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை 10ஆக மாறி இருக்கு. 10ஆக மாறின உடனே அவனுக்கு சோதனை. அவன் வாழ்வினால் அவன் நேர்ந்து கொண்டது. அது ஆண்டவருக்கு உரியதாகும் என்று சொல்லி அவன் பொருத்தனை செய்து கொண்டான். 39 வாசிங்க. 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணி இருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அன்பு தேவனுடைய சனமே, உன் பொருத்தனையில் சாக்கிரதை உள்ளவனாயிரு. ஆண்டவர்களுக்கு ஒரு பொருத்தனை செய்வாய் என்றால் உனக்கான ஒரு வேல்யூ வரும். ஆண்டவர் உனக்கு முன்பாக வந்து நிற்பான். அவன் நிற்கிறதான நேரத்தில் அந்த வேல்யூ உனக்கு ஸ்டார்ட் ஆகும். என் வாழ்க்கை 10 மடங்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வருகிற நேரத்தில் பார்வோன் விடமாட்டேன்னு சொன்னான். 10 வாதைகள் இன்றைக்கு ஆண்டவர்
எகிப்திற்கு வரப்படின 10 வாதைகளும் ஆண்டவருக்கு உனக்கு வராதபடி அவர் செய்வார். உன் வாழ்க்கையில, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் என்கிற வேல்யூ இருக்கும்னா 10 வாதைகள் உன்னை சந்திக்க வராது. இரண்டாவது காரியம், ஆஃபர் what God asks you. ஆண்டவர் உன்னிடத்தில் எதை கேட்கிறாரோ, எத்தாரின் வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவர் அவனுக்கு முன்பாக வந்தால் அவனுடைய வாழ்க்கை ஒரு பட்டாக மாறினது. அடுத்த ஒருவரை குறித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் 100 மடங்கான ஆசீர்வாதங்களை எதிர்த்தார். தனிப்பட்ட என் நிகழ்காலத்தை ஆண்டவர் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் எனக்கு வரப்பண்ணாதபடிக்கு என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஆண்டவரே, என் பிள்ளையின் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆண்டவரை வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆண்டவர் உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீ கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்த பிற்பாடு என் ஆண்டவர் சோதனையை கொடுப்பார். வீட்டை கொடுத்துட்டேன், மனைவி பிள்ளைகளை கொடுத்துட்டேன், வாழ்க்கையை கொடுத்துட்டேன், உயர்வை கொடுத்துட்டேன், கேட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துட்டேன். என் பிள்ளை என்னில் அன்பா இருக்கிறானா, நீ எதை உனக்காய் பிரதானமாய் வைத்திருக்கிறாயோ அதை ஆண்டவர் உன்னிடத்திலே கேட்பார். ஆண்டவர் கேட்கிற நேரத்துல நோ சொல்ல முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறாயே. ஆனா எத்தோடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு சொன்னான். ஆண்டவருடைய மகிமை அங்க வெளிப்பட முடியாது. ஏனென்றால் உன் வார்த்தை ஆண்டவரின் அற்புதத்தை கட்டுப்படுத்தும். அவன் ஆண்டவர் கூடியதாக இருக்கணும்னு சொல்லி இருக்கணும். அவன் வாயை திறந்து சொன்னான். அனைவருக்கு கேள்வி இருக்கும், ஏன் ஆண்டவரை தடுத்திருக்கலாம் அல்லவா? நீ உன் வாயை திறந்து சொல்லிட்ட, சொன்னதை மறுபடியும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா இங்கே நடக்கிற காரியத்தை பாருங்க. உன்னிடத்தில் அர்ப்பணித்ததை ஆண்டவர் கேட்கும் பொழுது நீ அதை கொடுக்கிற நேரத்தில் என் ஆண்டவர் கொடுத்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டார். வேதம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், ஆபிரகாமே, இன்னைக்கு உன் பேரை சொல்லி ஆண்டவர் கூட்டம் சொல்லி ஆண்டவர் இருக்கிற இன்னைக்கு சார் காலியா இருக்கிற வராத பேரை சொல்லி ஆண்டவர் கொடுத்தாருன்னா சத்தம் கேட்கப்படாது. தேவனின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சன்னிதானத்துல நீ ஒவ்வொரு வாரமும் இருக்கிறவனாக இருக்க வேண்டும். மகா சபையில தேவன் எழுந்தருளுவார். எழுந்தருளுகிற தேவன் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுகிற நேரத்தில் நீ சொல்ல ஆண்டவரே, நான் என்னப்பா செய்யணும்? சாமுவேலை போல கர்த்தாவை சொல்லு. ஆனா கேட்கறதுக்கு சாமுவேல் இல்லையே. ஆண்டவர் யாரோடு பேசுவார்? சில ஆதாரங்கள், ஆண்டவரை நாங்க பாவம் செஞ்சிட்டோம், நாங்க மறைத்து பின்னாடி எத்தனை நாளை வீட்டுக்குள்ள மறைச்சிருக்க போற, யோனாவை போல எத்தனை மணி நேரங்கள் அடித்தக்க தூங்க போற, ஒரு வருவை ஆய்ந்த மணிந்தவனை போல் வருகிற நேரத்தில் ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே எனக்கு உதவி செய். உனக்கு உன் துன்பம் புசல் போல் வரும் பொழுது ஆகடியும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆசீர்வாதங்களோடு இருக்கிற நேரத்தில் ஆண்டவரின் கரத்தை பார்க்கணும். நாம் இழந்த நேரத்துல ஆண்டவரே என்று சொன்னா அவர் சொல்வார், I am busy, just wait for some time. அந்த தேவனுடைய சொன்னமே ஆண்டவருக்காய் உன் நேரத்தை கொடுப்பாய் என்றால் ஆண்டவர் உனக்காய் எத்தனை காரியங்களையும் செய்வார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே அடிமையிலும் இருக்கிறேன், ஆண்டவரே அடிமையிலும் இருக்கிறேன் ஆண்டவரே. அவர் சொல்லுகிறார் பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது 3ஆம் வசனம், 2ஆம் வசனம் வாசிங்க. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் எவ்வளவு அடமொழி சொல்றாரு பாருங்க, ஆசை காட்டுறாரு. அப்பா இதெல்லாம் நான் உன் பிள்ளைக்கு நீ வச்ச செல்ல பேர், இதை எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அன்பு தேவனுடைய சொன்னமே, ஆண்டவர் உனக்கான ஒரு மலையை கொடுத்திருக்கிறார். மிஸ்பா என்கிற மலை இருக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட மலையில ஒவ்வொரு நாளும் கொண்டு ஸ்தோத்திரம் என்கிறதான உதடுகளில் தனியாக ஸ்தோத்திர பலியை செலுத்தி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவரிடத்தை கேட்டது. ஆபிரகாமிடத்துல கேட்டா, நான் உனக்கு எங்க சொல்றேனோ நீ அங்க போனோம். ஒருவேளை ஆண்டவர் என்னை இங்கே வைக்க சித்தம் இல்லை என்றால் ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு போவார். ஆண்டவர் என்னை இங்கே நாட்டை வைத்திருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவர் நான் உண்மை உள்ளவனாய் இருப்பேன். மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாய்
இருந்தார். சபையிலே தேவனே உனக்கு எனக்கும் சாட்சி என்று சாட்சியின் கூடாரத்தில் இருக்கிறதான ஆபிரகாமே, நீ ஆண்டவர் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, அப்பா நான் உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்திருக்கிறேன், அப்பா நான் உன்னை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறேன், இதை எனக்கான பலியிடுப்பா. நம்ம சொல்றோம், ஆண்டவரே டபுள் டியூட்டி செய்ய வந்திருக்கிறாங்க, நான் டபுள் டியூட்டி செய்வேனா, அடுத்த ஜிஎம் போஸ்ட் எனக்கு தான். ஆண்டவர் எம்டி போஸ்டே வச்சிருக்கிறாரு. எம்டி போஸ்ட விட்டுட்டு எம்டி போஸ்டுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் என்ன தெரியுமா? 99 ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் ஆண்டவர் அவனுக்கு 100வது வயதிலே அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 15 ஆண்டுகள் அவனிடத்தில் கொடுத்த பிற்பாடு அந்த ஒரே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார். இன்னும் நாம என்ன செஞ்சிருக்கோம்? ஆண்டவர் வேண்டாம், மிஸ்பா சர்ச்சுவானா ஊழியக்காரன் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று முதுகை காண்பித்திருப்போம். ஆனால் அவன் செய்கிற காரியத்தை பாருங்க, ஆண்டவர் நைட்டா உங்ககிட்ட கேட்கிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. சாட்டர்டே சண்டே நான் தேவனுடைய சந்தானத்துக்கு போகணுமே, திறப்பில் நிற்கணும். ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். நாளைக்கு நான் இந்த வார்த்தையை நான் கொடுப்பேன், நீ ப்ரேயர் பண்ணு. நாளைக்கு சபைக்காய் ப்ரேயர் பண்ணு, உன்னோடு வருகிறவர்களுக்காய் ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லிட்டு உன்கிட்ட ஆண்டவர் பேசுவாரு. பேசுகிற நேரத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ரொம்ப பிஸி, என் பிள்ளைகளோட பிஸியா இருக்கிறேன், என் வேலையில பிஸியா இருக்கிறேன். பிஸியா இருக்கிறபடியினால் தான் சபை வெறுமையால் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் அவன் இடத்துல பேசுகிறார். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் இருந்து தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து தன் வேலைக்காரரில் 2 பேரை கூட்டிக் கொண்டு தகன பலிகளுக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு போனான். சபையே, குறித்த இடத்துக்கு நீ இருக்கிறாய். உன் குடும்பம் இல்லாமல் இருக்கிறதா? உன் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறார்களா? தேவனிடத்தில் சீர்பொருள். அன்பு தேவனுடைய க்ஷணமே, நீ யாராய் இருந்தாலும் சரி, தேவனுடைய வருகை சபையிலே தொடங்கும் என்றால் கைவிடப்பட்ட நிலைமையில் குடும்பம் மாறும் என்பதை மறந்து போகாது. ஆண்டவர் சொன்ன உடனே அதிகாலையில் எழுப்புகிறான். அன்னைக்கு அவன் கழுதை மேல் சேனை வச்சான். நம்ம என்ன பண்ணணும்? பெட்ரோல் போட்டுட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு வீட்டுல இருக்கவங்க அடிச்சு அனுப்பி விட்டுட்டு பெட்ரோல் போட்டு வரதுக்கு முன்னாடி ரெடியா இருக்கணும். கீழே வந்து ஹார்ன் அடிச்சவனே கீழே வரணும். கூட்டிக்கிட்டு நேராக தேவன் குறித்த இடத்திற்கு நீ வருவாய் என்றார். கர்த்தர் உன்னிடத்தில் எந்த ஆசீர்வாதத்தை கேட்டாரோ அதை உன்னிடத்தில் கொடுப்பார். விசுவாசிக்கிறியா? அங்கே நடக்கிற காரியத்தை பாருங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி ஆராதனை நேரத்துல பலி கொடுக்கணும். ஆண்டவரே, என் கடன் பாரத்தை நான் பலி கொடுக்க போகிறேன் ஆண்டவரே, என் பலவீனத்தை நான் பலி கொடுக்க போகிறேன் ஆண்டவரே. ஆனா ஆராதனை நடக்கிற நேரத்துல முழங்கால நில்லுங்கன்னு சொல்லி எத்தனை சொன்னார்? நீ என்னப்பா சொல்றது? நாங்க யாரு? நாங்க எவ்வளவு அழகாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறோம். நீ முழங்கால் பண்ணிட சொல்லுவ, எழுந்து நிக்க சொல்லுவ, கைய தூக்க சொல்லுவ, கைய ஆட்ட சொல்லுவ. நாங்க போட்டுட்டு வந்தது எல்லாம் இங்க அசங்கி போச்சுன்னா எங்களை சர்ச்சில் என்ன நினைப்பாங்க? இல்ல, கர்த்தர் சொன்னதை நீ செய்தாக வேண்டும். உன் பலவீனங்கள் மாற வேண்டும் என்றார், உன் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று நீ யாராய் இருந்தாலும் சரி ரட்சிப்பு கடந்து வர வேண்டும் என்றார். காட்டத்தி மரத்திலிருந்து இறங்கு. சபைக்கென்ற நியமங்கள் இருக்கிறது, சபைக்கென்ற ஒழுங்குகள் இருக்கிறது. நான் குழந்தையா இருந்த பொழுது ஆவிக்குரிய தகப்பன் குழந்தைகளுக்கமாய் அவன்கிட்ட நடந்தேன். ஆனா இன்றைக்கு 3-4 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னும் என் பிள்ளைங்க வாயில கையை வச்சுக்கிட்டு அவர்கள் பால்குட்டியை கேட்பாங்கன்னா ஆண்டவர் என்னிடத்தில் கணக்கு கேட்பான். இன்றைக்கு சபையை சபையாய் நடத்துவது என் தலைமையில் வந்த கடமை. ஆண்டவர் சொல்ல வேண்டியது நான் சொல்லணும். திருவசனத்தை பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ. அன்பு தேவனுடைய ஜனமே, என் பிள்ளைகள் ஐயோ என்று சொல்லுவதற்கு முன்பாக என் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் உன்னிடத்திலே தகன பலியாய் கொடு என்று கேட்கிற காரியத்தை நீ தகன பலியாய் கொடுத்து இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவன் கையை நீட்டி கத்தியை எடுக்கிறான். 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, அன்பு தேவனுடைய ஜனமே, உன் ஆசீர்வாதங்கள் பூமியிலிருந்து வரக்கூடாது, அது பரலோகத்திலிருந்து வரும். விசுவாசிக்கிறியா? ஒருவனுக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் வச்சுக் கொள்ள மாட்டான். அப்ப எனக்கு ஒன்றும் கிடைக்காதா? கிடைக்கும். அது நிரந்தரமாக இருக்காது. கர்த்தரின் ஆசீர்வாதமே அதனோட. அப்ப நான் வேதனையை பார்த்துட்டு இருக்கிறேன் என்றால்
இது உலகத்தில் இருந்து உலக மனிதனால் எனக்கு கிடைத்தது, பரம தகப்பனால் அல்ல. பரம தகப்பனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்றார். அது வேதனை இருந்தால் அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். சில நேரங்களில் பலிபீடத்திலிருந்து வார்த்தைகள் வருகிற நேரத்தில் ஆண்டவரின் பெயரை சொல்லி கூப்பிடுவான். சில வார்த்தைகள் வருகிற நேரத்தில் அந்த பிரச்சனைகளுக்குள்ளாய் நீ இருப்பாய். இது எனக்கான வார்த்தை என்று வார்த்தை உன்னோடு பேசிக் கொண்டிருக்கும். ஆபிரகாம் சொல்லுகிற, நான் இங்கே இருக்காப்பா. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதப்பா. வேலை நான் தான் அவனுக்கு கொடுத்தேன், உயர்வை நான் அவனுக்கு கொடுத்தேன். இன்னைக்கு நீ போலனா வேலை விட்டு தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, உனக்கான் ஆகாசுடைய நித்திரையை எடுத்திருக்கிறேன். விசுவாசிக்கிறியா? விசுவாசம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்பா. எனக்காய் பேசவில்லை, உன் எதிர்காலத்திற்காய் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் எதிர்கால நன்மைகளுக்காய் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் எதிர்காலம் வளமுள்ளதாய் மாற வேண்டும் என்றால் உனக்கான வார்த்தை வரும் என்றால் ஆமென் என்று சொல்லு. அன்பு தேவனுடைய சனமே, அவன் சொல்லுகிறான், அவன் பிள்ளை மேல கையில போடாத. நீ மொர்தெகாயாய் இருக்கலாம். இன்றைக்கு அந்த வேலையை காட்டிலும் ராஜாவின் வேலை அவசரம் என்று தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறாயே, உனக்காய் உயர்வுகள் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார் பாருங்க, உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ பயப்படுகிறவன் என்று இப்போ உன் வாழ்க்கையின் வெறுமை சில நேரங்களில் மாற வேண்டும் என்றால் உன்னிடத்தில் இருக்கிற பிரதான காரியத்தின் மேல் ஆண்டவரின் கைகள் வைக்கப்படும். அங்கே வெறுமையை பார்த்த ஆண்டவர, என் காரியத்துல வெறுமை இருக்கிறதா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் என்றால் ஆண்டவர் சில நேரங்களில் உன் நேரத்தை ஆண்டவர் உனக்காய் கேட்பார். கேட்கிற நேரத்தில் ஆண்டவரே, என் வேலை எனக்கு பெரியதல்ல, உமது ராஜ்யம் எனக்கு பெரியது என்று சொல்லி ஆண்டவருக்காய் உன்னை அர்ப்பணிக்கிறதான நேரத்தில் என் ஆண்டவர் உன்னோடு பேசுவார். அவர் சொல்லுவார், எனக்காக நீ கொடுத்தபடியால் இதோ நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை கூட்ட முடியாது, ஒருவனும் அதை கூட்ட முடியாது, ஒருவனும் அதை கூட்ட முடியாது. கொஞ்சம் பலம் இருந்தும் என் நாமத்தை கைக்கொண்டு என் வசனத்தை கைக்கொண்டாயே, திறந்த வாசல் உனக்கு இருக்கிறது சொல்லுகிறார் பாருங்க. 13ஆம் வசனம். இப்ப பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது பணத்தை நோக்கி ஒரு கண்களை ஏறெடுத்து பாரு. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ பின்னாக. அப்போ பின்னாக என்று சொல்லுகிற நேரத்தில் முன்னாக எனக்கு என்ன இருக்கிறது என்று யோசிக்கணும். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பின்னாக இருக்கிறது. ஆனா இந்த ஆசீர்வாதங்களை பார்த்த உடனே நாம் திரும்பிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதங்களின் முன்னே, ஆண்டவர் எனக்கு பின்னே இல்ல. எத்தனை ஆசீர்வாதங்களை உடைய பொன்னையும் வெள்ளியையும் உடைய சீமானாய் ஆபிரகாம் மாறினாலும் ஆண்டவரை முன்னாக பார்த்தான். அவனுக்கு பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனுக்கு பதிலாக அவன் வெற்றி இருந்தான்னா எதிர்காலம் ஜீரோ. எதிர்காலம் என்னது? ஜீரோ. ஆனா ஆண்டவரை முன்பாக வைத்தான். ஆண்டவர் கேட்டதை கொடுத்தான். கொடுத்த மாத்திரத்திலே மறுபடியும் பெற்றுக் கொண்டான். இன்னொரு ஆசீர்வாதம், ஆட்டுக்கடாவை பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்ட காரியத்தை பலியாய் செலுத்தினான். விசுவாசிக்கிறியா? நிகழ்காலத்துக்கான 10 அங்க வந்துருச்சு. ஆபிரகாமுக்குரிய 10. அடுத்தது எதிர்காலம் என்பது ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? வாசிங்க. அந்த 14ஆம் வசனத்தை மட்டும் வாசிருங்க, அதுக்கப்புறம் போவோம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே, அப்படி ஆண்டவருடைய பர்வதத்துக்கு வரணும். உனக்காய் குறிக்கப்பட்டதான மலை இருக்கிறதான பர்வதமாக நிஸ்பாவிற்குள்ளே ஆண்டவர் உனக்கு குறித்ததான மலை இருக்கிறது. அந்த சபைக்குள் வந்தால்தான் உனக்குரிய காரியத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். ஒரு வாரம் வருவேன், 3 வாரம் வர மாட்டேன், 2 வாரம் வருவேன், 2 வாரம் வர மாட்டேன், கம்யூனியனுக்கு வருவேன், அடுத்த கம்யூனியனுக்கு வருவேன். அன்பு தேவனுடைய சனமே, அது யெகோவா ஈரே அல்ல. நீ ஒரு வாரம் வரும்போது பெருக்கி ஜோடித்து உன் அழகா வெளியே அனுப்பும். லேகியம் வெளியே இருக்கிறாங்க. நீங்க சிந்திச்சுக்கோங்க, நான் பேசுறது. அடுத்தது
எதிர்காலத்தை குறித்து பார்க்க வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஆதியாகமம் 26:12 வாசிங்க. ஆதியாகமம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். தேசம் என்கிறது சபை, தேசம் என்கிறது குடும்பம். அன்பு தேவனுடைய ஜனமே, அருமையான சகோதரர் நீதிமொழிக்கு சொன்னது போல, மந்தைக்கு முன்பாய் நடக்கிற கடாவாய் நீ இருப்பாய் என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்காலமே, ஆண்டவர் உன்னிடத்திலே கேட்கிற காரியத்தை நீ கொடுக்கிற நேரத்தில் சூனியமாய் இருந்த உன் வாழ்க்கைக்கு முன்பாக ஆண்டவர் வந்தது என்றால், உன் வாழ்க்கை பத்தாக மாறினது, வானங்கள் உன்னை விட்டு நீங்கினது, உன் எதிர்காலம் இப்பொழுது எழுந்து நிற்கிறது. ஈசாக்கு தேசத்தில் விதை விதைக்கலாம். விதை விதைக்கணும்னா எங்க அப்பா எப்படி விதைச்சாரு, எங்க அம்மா எப்படி விதைச்சாங்க, அவங்க எப்படி பிரேயர் பண்ணாங்க, அந்த பிள்ளைக்கு யோசிக்க எதிர்காலத்துல அவர்கள் யோசிக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு நான் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைக்கணும். ஒரு மாதிரியை அல்ல, முன்மாதிரியை நான் வைக்கணும். சாம்பிள். I should be an example. I should be a mentor. நான் மாறுவேன் என்றால், ஈசாக்குடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? அப்பாக்கு 10, அதே 10 ஆசீர்வாதம் ஈசாக்கு வந்தது. வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். யார்கிட்ட அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு? கர்த்தர். ஆபிரகாம் இடத்திலிருந்து இருந்த ஆசீர்வாதம் தலைமுறை தாண்டி பிள்ளைகளை தொடும். அப்போ நான் செய்கிற நல்ல காரியங்கள் என் பிள்ளைகளின் தலைமீது நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல, இந்த வருஷத்துல ஆண்டவர்களுக்கு 100 மடங்கு தெளிவிட்டு. ஆபிரகாமுக்கு 10 வாதைகள் இல்லை, ஈசாக்கு 10 நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்றால் எனக்கு பெர்ஃபெக்ஷன் 99 இல்ல, 101 கிடையாது. இந்த வருஷத்துல நான் விதை விதைத்திருக்கிறேன். கர்த்தர் என்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இரண்டாவது சூனியம். நிகழ்காலமும் மாறிடுச்சு, எதிர்காலமும் மாறிடுச்சு. இப்ப நிகழ்காலமும் எதிர்காலமும் இரண்டும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்துல, ஆண்டவரை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனாலும் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெறுமை இருக்கிறது ஆண்டவரை. அந்த வெறுமை மாற வேண்டும் என்றால் மூன்றாவது காரியம் ஆஃபர். நான் எப்படி ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிப்பது? வாசிங்க. ரோமர் 4 அதிகாரம், ரோமர் 4 அதிகாரம் 17 வசனம் கடைசி பகுதியை சொல்லுகிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போ அழைக்கிறவராய் இருக்கிற அங்கே ஆபிரகாமை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல. அப்போ என் வாழ்க்கையிலே என்னில் ஒன்றுமில்லாத நேரத்திலும் நான் ஆண்டவருக்காய் என்னை அர்ப்பணிக்கிறவனாய் இருக்கணும். என் வாழ்க்கையில விளவினா என்னால் நடக்க முடியல, பஸ் இல்ல, உறைந்த மழை பனி காலத்துல கெபிக்குள் இறங்கி சென்ற பெனாயாவாய் நான் மாற வேண்டும். அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தர் என் வாழ்க்கையிலே அசாத்தியங்களை செய்ய வேண்டும் என்றால் சாத்தியமான காரியங்களை அல்ல, என் ஆண்டவருக்காய், என் ஆண்டவருடைய வாசஸ்தலத்திற்காய், என்னை நடத்துகிற என் ஊழியக்காரனுக்காய், என் சபைக்காய், என் சபையில் இருக்கிற என் குடும்பங்களுக்காய் நான் அசாத்தியமான காரியங்களை செய்ய வேண்டும். என்றால் இல்லாதவர்களை என் ஆண்டவர் எப்படி அழைப்பாரா? இருக்கிறவர்களை போல. நீ நினைக்கிற ஆண்டவரை என்கிட்ட ஒண்ணும் இல்ல, ஆண்டவற்றை போய் சொல்லாத, உனக்கு ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன்னு நீ எப்படி அறிக்கை செய்வ? உன்கிட்ட ஒண்ணா இல்லைன்னு சொல்லிட்டு. அன்பு தேவனுடைய ஜனமே, சுனேமித்தின் இடத்தில் வருகிறதான நேரத்தில் தீர்க்கதரிசி கேட்கிறான், கேசி இடத்துல அவளுக்கு ஒரு குறை இருக்கு, அவள் மேல குடிக்குவா. அவ சொல்றா, நான் என் ஜனங்களிடத்திலே சுகமாய் இருக்கிறேன். அவள் அறிக்கை அவள் குமாரனை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீ எதை விதைத்துக் கொண்டிருக்கிறார்? கர்த்தர் வார்த்தை வருகிற நேரத்தில் என்ற உண்மை இல்லை, நான் எப்படி செய்வேன்? அன்பு தேவனுடைய ஜனமே, நான் புருஷனே அல்லேனே மரியாதை சொன்னான். தேவதூதன் சொன்னான், இது கர்த்தரால் உண்டானது, வேணுமா வேணாம்? மரியாதை வேண்டாம் என்றால் எலிசபெத் வேண்டாம் என்றால் வேறு ஒருத்தி. அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய காரியங்களை நீ அல்ல கட்டுவாய் என்றால் அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வேறு யாரையும் எழுப்புவார். மறந்து விடாத. நீ நினைக்கிற என்னை கொண்டு ஆண்டவர் செய்வார் என்று இல்லை. உன் அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, குறை என்னிடத்தில் இருக்கக்கூடாது, நிறைவானவர்களுக்குள்ளாய் வாசம் செய்ய வேண்டும். இதற்காக நிறைவானது வரும்பொழுது நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே,
இந்த குறைக்குள்ளாய் ஆண்டவர் என்கிற நிறை வருகிறதான நேரத்தில் என் கற்றாடி இறங்கி வரும். விசுவாசிக்கிறியா? உன்னிடத்தில் இல்லாத நேரத்தில் தான் ஆண்டவர் பெரிய பொறுப்புகளை உன்னிடத்திலே கொடுப்பார். விநாயகருக்கு பொறுப்பு எப்போ வந்தது தெரியுமா? உறைந்த பனிக்காலத்தில். அபிஷாய்க்கு பொறுப்பு எப்போ வந்தது தெரியுமா? மெய்காவல் என்கிற பொறுப்பு 300 கிலோ ஈட்டிய எதிரில் இருக்கிறவன் பிடித்திருந்தது பிடுங்கி அவனை எடுத்து பிரயோகித்தான். முடியாததை முடியும்படி ஆண்டவர் முடித்து வைத்தார். வாசிங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நீ எழுந்து ஃபர்ஸ்ட் ஆண்டவன் சொல்லு, ஸ்டாண்ட் அப். நீ எங்கே இருக்கிறாய்? இல்லாத நிலைமையில் இருக்கிறாயா? ஆகாரை போல வனாந்திரத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? ஸ்டாண்ட் அப் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என் அருமை தேவ பிள்ளைகளே, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபா ஊருக்கு போய் அங்கே அடுத்தது உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு பக்கத்தில் விதவைக்கு எல்லாம் இருக்குதா? கணவனை இழந்தவள், எதிர்காலத்தை இழந்தவள், பஞ்ச காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவள். என் ஆண்டவர் இல்லாதவர்களைத்தான் இருக்கிறவர்களை அழைப்பார். ஏன்னா இருக்கிறவர்களுக்கு கேட்கிற நேரத்துல என் பிள்ளைக்கு வைக்கணும், என் மனைவிக்கு வைக்கணும், என் எதிர்காலத்திற்கு வைக்கணும். பிரியமானவன், நீ சேவைப்பவர்கள் இவ்வளவு இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை, இன்று உன் ஜீவன் உன்னை விட்டு ஏற்படும் என்றால் நீ சேகரிப்பவர்கள் யாருடையதா? அன்பு தேவனுடைய ஜனமே, எலியாவுக்கு ஒரு வார்த்தை வந்தது, நீ எழுந்திருப்பா, நீ நேரா போ, அங்கே ஒரு விதவைக்கு கட்டளை கொடுத்திருக்கிற. வாசிங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே ஒரு விதவை என்ன பொறுக்கிக் கொண்டிருந்தார்? விறகு. அப்போ ஆண்டவரே, இடத்துல ஒண்ணு இல்லை, என்ன சொற்ப காரியங்கள் தான் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வருது பாருங்க, வாசிங்க. நான் குடிப்பதற்கு எவ்வளவு பண்ணுவான்? நிறைய பண்ணுவான்னு கேட்கிறேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் பார்த்து கொண்டு போகிறது அவனிடத்தில் ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய தாசன் கேட்கிற உன்னிடத்தில் இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா. ஃபர்ஸ்ட் முதல் நன்மை அவன் என்ன கேட்கிறான்? நீ ஒரு பாத்திரத்துல என்ன கொண்டு வரணும்? தண்ணி. அப்ப பாத்திரம் என்பது நீதான். அந்த பாத்திரம் நீதான். அந்த வெறுமையான கற்சாடி. ஒவ்வொரு வாரங்களும் நீ சபைக்கு என்ன கொண்டு வரணும்? அபிஷேகம் என்கிறதான தண்ணீரை உனக்குள்ளாய் நிரப்பிக் கொண்டு வருகிறவனாய் இருக்க வேண்டும். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது, அவர் தண்ணீர் கேட்டுட்டான். வேற என்னங்க அவர் கேட்டுட்டார்? தண்ணீர குடிங்க. அவள் கொண்டு வர திரும்புகிற நேரத்திலே வாசிக்க 11, கொண்டு வர அவள் போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்போ, இதுதானே கஷ்டம். தண்ணி வேணா கொடுத்துருங்க, அப்போ கொண்டு வரணுமே, என் பணம் வரைய மாட்டேன், நான் எங்க போவது? அன்பு தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு ஒருவனும் வெறும் கையுமாய் வரக்கூடாது. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, கொஞ்சம் அப்பமும் யார் கையில தான் கொண்டு வரணும்? உன் கையில. என் பிள்ளை கையில கொடுத்து அனுப்புறேன்? நோ. என் கணவன்கிட்ட கொடுத்து அனுப்புறேன், நான் வீட்டுல இருப்பேன் தண்ணி எடுத்துக்கிட்டு? நோ. என் மனைவி இடத்துல கொடுத்து அனுப்புறேன்? நோ. ஆண்டவர் சொல்லுகிறது, உன் கையில நீ என்ன கொண்டு வரணும்? அப்பம் கொண்டு வா. ஒன்னாவது வாரம் மட்டும் வந்து முன்னால ஊழியக்காரர் முன்னால நிக்கிறீங்க அப்பம் கொண்டு சொல்லிட்டு, மீதி இருக்கிற 3 வாரங்கள் நீ சுமந்து வர வேண்டுமே. சுமந்து வர வேண்டிய அப்பமே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறா? என் வாழ்க்கையில பிரச்சனை, பலவீனம் என மேற்கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கை சூரியமாய் இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், உன் எதிர்காலத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். இல்லாத நேரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 12 வாசிங்க. பானையில ஒரு பிடி மாவு, அடுத்தது கலையத்துல கொஞ்சம் எண்ணெய். ரெட்ட தலையோட நன்மையை பேசுறீங்க, எந்த எண்ணெய் இருக்கு? பானையில கொஞ்சம், கலசத்துல கொஞ்சம், கொஞ்சம் தான் இருக்குது. என்கிட்ட வேற ஒண்ணும் கிடையாது. உண்மையை உள்ளதை உள்ளது என்று சொல்லுகிறாய்.
இல்லை என்று உன்னுடைய அவையவளவு ஞானமா பேசுறப்ப எப்பா உன் தேவனுடைய நாமத்தை குறித்து சொல்றேன், அவர் நாம அனுப்பியிருப்பாரு நீ சொல்லுவ, உன் தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிற. அடுத்து ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, இதோ நானும் என் எதிர்காலம், அதாவது 10 வாரம் கேட்ட சத்தியம் நிகழ்ந்தாலும் அடுத்தது 100 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும் உன் பிள்ளை. அவ சொல்றா, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு ரெட்டக்கணக்கான நன்மையை போய்கிட்டு இருக்கிறோம்பா. நீ அதே என்கிட்ட கேட்கிற, உள்ளதை என்கிட்ட கொடுத்துரு நீ கேட்கறீங்க. ஆண்டவரின் வார்த்தை வருகிறது, அன்பு தேவனுடைய சபையே, இன்றைக்கு அந்த விதைவின் நிலைமையிலே நீ இருந்து கொண்டிருப்பாய் என்றால் என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நாளைய தினம் எனக்கு என்ன வரும் என்பது தெரியாது. வேதம் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து அதனதன் நாளுக்கு அதனதன் பாடு போடும். பறவையை பாருங்க, அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, அவைகளை பரமபிதா பிழை போட்டுவார் என்றார். நிகழ்காலமே எதிர்காலமே உன் வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது. நீ சொல்ற, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகணும், இதற்காக ஆண்டவருடைய சபைக்கு அழைத்தார், இதற்காக ஆண்டவர் தன்னை ஏற்றுக்கொள்ள வைத்தார். ஆண்டவரின் உள்ளம் கலங்கி அடைந்து கொண்டிருக்கிறது. அப்படி சொல்லுகிறார், நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போவதற்கு 2 விரல்கள். அந்த 2 நன்மைகளை கொண்டுதான் ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறியா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இன்றைக்கு உன்னிடத்தில் இருப்பது என்ன? இன்றைக்கு உன்னிடத்தில் இருப்பது என்ன? அதை கொண்டு ஆண்டவர் அநேக ஆயிரங்களை போஷிப்பார். அதுதான் 3ஆம் நன்மை சொல்லுகிறார். இல்லப்பா, உடனே வார்த்தை வருகிறது. 13 வாசிங்க. பயப்படாத, சொல்றேன், என்னோட ரொட்டேஷனுக்கு எந்த பணம் கிடையாது, அடுத்த நேரத்துக்கு எடுத்து வைப்பதற்கு பணம் கிடையாது, என் குடும்பத்தை நடத்துவதற்கு எந்த பணம் இல்லை, என் பிள்ளைகளோட பீஸா கட்டுவதற்கு எனக்கு உன்னிடத்தில் இருப்பது என்ன? நீ எதை வைத்துக் கொண்டிருக்கிறாய்? வேதம் சொல்லுகிறது, எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் நீ என்ன சொல்லி அதுபடிதான், நீ என்ன சொல்லியோ உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்பட்ட 2 விறகுகளை நீ செய்ய போற. அந்த 2 விறகை எடுத்துட்டு போ. முதலாவது ஆயத்தப்படுத்து. ஆனாலும் first priority when you are receiving a salary, first priority is to the God. செய்யலாமா? வீட்டு வாடகை, கடன் அவர்களுக்கு கொடுக்கணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியில ஒரு 1000 நிமிஷம் ஆண்டவர் என்னை தசம பாகம் கொடுக்க சொன்னார், இந்த 1000ல் நான் 100 எடுத்து வைப்பேன். தரித்திரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார், பிரச்சனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதில் ஃபர்ஸ்ட் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையல் பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. உன்னிடத்தில் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தில் முதல் காரியத்தை எடுத்து ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு என் அருமை பிள்ளைகளே, என் அருமை குடும்பமே, கர்த்தருக்காய் கொண்டு வா. அடுத்தது வார்த்தை சொல்லு, பின்பு. அப்ப முன்பு யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு. முன்பு நீ ஆண்டவரை பார்த்தால் தான் பின்பு 2 கொம்புகளும் புதரையே சிக்கிக் கொண்டிருக்கிற கடாவை உன்னால் பார்க்க முடியும். கடா என்பது மகிமை. மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் முன்னால் இருக்கிற பிரசன்னத்தை பா, ஆண்டவரை பா, ஆண்டவரை தேடு. வேதம் சொல்லுகிறது, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் நீ அப்புறம் செய். ஃபர்ஸ்ட் உன் சபையில் என்ன குறை இருக்கிறது, உன் ஊழியக்காரனுக்கு என்ன வேண்டும்? அன்பு தேவனுடைய சனமே, ஆண்டவருக்கு கொடுத்ததான ஒருவரையும் என் ஆண்டவர் விட்டதால் சரித்திரம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 14ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில அவற்றை கொஞ்சமா இருக்குது, அந்த கொஞ்சமாவா எடுக்க 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 எடுக்க, அப்ப எடுக்க எடுக்கனா ஆண்டவருக்காய் நான் கொடுக்க. When your standard of living rise, give me a standard of giving. அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தர் உன் கரத்தை உயர்த்தும் பொழுது நீ கர்த்தருக்காய் கொடுக்கிறதான உன் கையை நீட்டு. வேதம் சொல்லுகிறது,
அவன் சொன்னான் பானையில கொஞ்சம், அந்த கொஞ்சத்தை அவன் எடுக்க எடுக்க பஞ்ச காலங்கள் முடிகிற வரைக்கும் பானையிலே செலவழிந்து போவதில்லை, கலசத்துல எண்ணெய் குறைந்து போவதில்லை. இப்பொழுது கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்று சொல்லுகிறேன், அன்பு தேவனுடைய சொன்னே, உன் மரண பரியந்தம் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற நாள் வரைக்கும் உன் பானையிலே செலவழிந்து போவதில்லை, உன் கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதில்லை. கர்த்தரே உன்னை நடத்துவார், கர்த்தரே உன்னை நடத்துவார், கர்த்தரே உன்னை நடத்துவார். மனிதர்கள் உன்னை ஆண்டது போதும், மனிதர்கள் உன்னை நடத்துறது போதும். கர்த்தரின் வசனங்கள் உன்னை நடத்தும். கர்த்தருடைய வசனம் உன்னை எவ்விடத்திலும் துரத்தி தூக்கி பிடிக்கிறதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதுதான் அதிசயம். பானையிலே செலவழிந்து போவதில்லை. 15 வாசிங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். கர்த்தருடைய ஊழியக்காரரின் வார்த்தையை செவிமடுத்த உன் செவியை இன்றைக்கு விருத்தனம் சேதனம் பண்ணுகிறாயா? என் அருமை சபையே, நான் ஊழியக்காரன், வேலைக்காரன் தான். பணிப்பிடத்தில் நிற்கிறதான நேரத்தில் ஆண்டவரின் பிரதிநிதியாக நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கான யாருமே எதையும் கேட்கிறேன். கர்த்தருக்காய், என் ஆண்டவருக்காய் அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அபிசாயை பார்த்து கொண்டிருக்கிறேன், பெனாயாவை பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய சொன்னமே, ஒரு ஆபிரகாமாய் நீ மாற வேண்டும், ஒரு ஈசாக்காய் நீ மாற வேண்டும், ஒரு பெனாயாவாய் நீ இருக்க வேண்டும், ஒரு அபிசாயாய் நீ இருக்க வேண்டும். தொபியாவாய் மாறிவிடாது, சன்பல்லாக்காய் மாறிவிடாது, ஒரு ஆதானாய் மாறிவிடாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால். நல்லா கவனிங்க, எந்த குடும்பம் சபையின் பசி ஆற்றுகிறதோ, எந்த குடும்பம் சபையின் குறையை நீக்குகிறதோ சீர்தூக்கிப்பார். வேதத்தில் 66 ஆகமங்களை கொடுக்க நெடுக்க எப்படி ஒழித்து பார்த்தாலோ கர்த்தருக்காய் ஊழியம் செய்த குடும்பங்களை கர்த்தர் தலையிலே விடவில்லை. வேதம் சொல்லுகிறது 3ஆம் ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட், நிகழ்காலத்துக்கு 10 வாடைகள் வராது, எதிர்காலத்திற்கு விதைகள் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். இல்லாத நிலையில் வீட்டிற்கு வருகிறதான நேரத்தில் 3 காரியங்கள், அவனும் இவனும் அவன் வீட்டாக 3 காரியம். அப்போ கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வருகிறதான நேரத்தில் இல்லாத நேரங்கள் இருக்கிறவைகளாய் கர்த்தர் உனக்கு மாற்றுவார். அவங்கள் கையை கர்த்தரை பதிவு. இப்போ ஒரு கால்குலேஷன் சொல்றேன், 10 × 10 × 10. இப்ப சொல்லுங்க எவ்வளோ? 10 × 10 × 10 சொல்லுங்க, எவ்வளவு இருக்கு? இதோ இருக்குது. இதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்திலே என் களஞ்சியம் குறைபடாது என்று சொல்லுங்க. கரங்கள் தட்டி கர்த்தரை என் மரண பரியந்தம் என் சாட்சியின் கூடாரத்திலே என் மிஸ்பாவிலே நிலைத்திருக்கிற எனக்கு கர்த்தர் பரிபூரணத்தை கொடுப்பார். என் பானையிலே செலவழிந்து போவதில்லை, என்னை குறைந்து போவதில்லை. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தர் உனக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 1:11. உபாகமம் 1:11. பிதா குமாரன் பரிசு 3 பேரும் உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்றாங்க. வாசிங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் எத்தனை மடங்கு? 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களை தான் தியானித்தோம். பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யாருக்கு சொல்லியபடி? சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்றீங்க, எனக்கு அப்ப இவ்வளோ ஆசீர்வாதம் எனக்கு வரப்போகுது. நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தரை ஒன்றுபட்டு உன் மரணம் பரியந்தம் கர்த்தர் உன்னை யாரிடத்திலும் கையேந்த விடமாட்டார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் கொடுப்பாய், கடன் கொடுப்பாய், கடன் கொடுப்பாய், கடன் கொடுப்பாய். நீ கடன் வாங்காதிருப்பாய். இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக என் சபையை கர்த்தர் கையை திடப்படுத்துவார். பெற்றுக்கொள்ள சுவை நாமத்தில், பெற்றுக்கொள்ள சுவை நாமத்தில், பெற்றுக்கொள்ள சுவை நாமத்தில். கர்த்தர் உன்னையும் குடும்பத்தையும் வரும் காலங்களிலும் புதிய மாதத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.